ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம். நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்னத்திற்குண்டான ராசிக்கும் பாருங்கள். பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். விருச்சிகத்துக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசியிலே 10 கூடிய சூரியனும் 11 கூடிய புதனும் இருக்கின்றார்கள். அந்த 11 கூடிய புதன் 8க்கும் உடையவர். இருந்தாலும் அவர் தான் வீட்டிற்கு 6லே மறைந்த காரணத்தினால் 8ஆம் வீடை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. 10 கூடிய சூரியனும் 11 கூடிய புதனும் இருப்பதும் அவர்களை குரு பகவான் 7ல் இருந்து பார்ப்பதும் உங்களுடைய ராசிநாதன் 9லே நீசபங்க ராஜயோகமாக இருக்கிறார் என்பதனால் 1ஆம் வீடு மிக பெரிய அளவிலே பலமடைகின்றது. இந்த கோச்சார கிரகத்தில் உங்களுக்கு புதனாதித்ய யோகம் இருக்கிறது. காரணம் 1, 4, 8 சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புதனாதித்ய யோகம். அதனால் அது நிபுணத்துவ யோகம் என்று சொல்வார்கள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சூரியனும் குருவும் நேரடியாக பார்த்து கொள்வதனால் சிவராஜ் யோகமும் ஏற்படுகின்றது. உங்கள் ராசிநாதனுக்கும் நீசமடைந்தாலும் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. கோச்சார கிரகங்கள் வலிமையாக இருப்பதனால் 1ஆம் வீடும் 1ஆம் வீட்டு அதிபதியும் வலிமையாக உள்ளதால் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான அளவில் வெற்றியும் லட்சுமி கடாட்சமும் பூரணமாக எண்ணிய எண்ணங்களும் பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே வேளையில் 7, 12 கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிநாதனை செவ்வாயை பார்ப்பதனால் பலவிதமான நல்ல விஷயங்களும் பல சுபவீரியங்களும் கட்டாயமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ், பயணங்கள், வெற்றி என்று சகல விதமான லட்சுமி கடாட்சமும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களும் அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் அது பொருந்தும். அவர்கள் இந்த டிசம்பர் மாத இந்த மாதத்தில் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் அவர்களுக்கு வரப்போகிறது என்பது மிக தெளிவாக கிரகங்கள் காட்டுகின்ற உண்மையாகும். சரியான முறையில் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் குருவாகின்றார். அவர் தனக்கு 6லே மறைந்தாலும் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பதினால் 15ஆம் தேதிக்கு பிறகு 10 கூடிய சூரியன் 2ல் இருப்பதினால் 2ஆம் வீட்டு பலனும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை கட்டாயம் நம்பலாம். 10ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருப்பதினால் தொழில் மூலமாக பலவிதமான லாபங்களும் யோகங்களும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும். குரு பகவான் 7லே வலிமை பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு. குடும்பத்தில் சந்தோஷம், தனப்பிராப்தி, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். அதிகமான வகையில் கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடைபடுவதற்குள்ள வழியும் வாய்ப்பும் கட்டாயம் பெருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பணம் வந்தால் முழுமையான உங்கள் கடனை கொடுத்துவிட்டு நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்பதே 2ஆம் வீடும் 2ஆம் வீட்டு அதிபதியும் குருவும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சனி பகவான். அவர் 4லே வலிமையாக இருக்கின்றார். 2ஆம் தேதிக்கு பிறகு 7, 12 கூடிய சுக்கிர பகவான் 3ல் இருந்து செவ்வாயினுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் 3ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. ஆனால் 3ஆம் வீடு வலிமையடைகின்றது. உங்கள் தைரியமும் வீரியமும் எழுச்சியும் மிக மிக அதிகமாக இருக்கும். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். எடுத்த காரியில் வெற்றி அடைவீர்கள். பயணங்கள் கட்டாயம் அமையும். அது உள்ளூர் பயணங்களாகவும் இருக்கலாம். அவரவர் தகுதிக்கேற்றவாறு வெளிநாடு பயணங்களாக இருக்கலாம். அந்த பயணங்கள் மூலமாக லாபங்களும் வெற்றிகளும் வரும். விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும். திரைப்படத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படும். சகல விதமான நன்மைகளும் இளைய சகோதரர்கள் மூலமாகவும் பூர்ணமாக கிடைக்கும். அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சனி பகவான். அவர் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்றார். அவரை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் உடல் நலத்தில் மட்டும் இளையவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தனது உடல் நலத்தை கட்டாயம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தாய்மாருடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். காரணம் 4ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானத்தை மற்ற கிரகங்கள் குரு செவ்வாய் பார்ப்பதினாலும் 4ஆம் வீட்டு அதிபதியே சனியே செவ்வாய் பார்ப்பதினாலும் தாய்மார்களுக்கு உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக சுபகாரியங்கள் காத்திருக்கிறது. 4ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டை இத்தனை கிரகங்கள் பார்ப்பதினால் இடமாற்றங்கள் ஏற்படும். புதிய வாகனங்களை வாங்கலாம், புதிய வீடை வாங்கலாம், நிலங்களை வாங்கலாம், பொன்பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இடமாற்றங்களும் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் பெரிய அளவிலே சாதனை செய்யலாம். காரணம் குருவும் புதனும் சூரியனுடைய தொடர்பு இருப்பதனால் படிக்கின்ற மாணவிகளுக்கு கல்வியில் எந்த விதமான தங்குதடையும் இருக்காது. அவர்கள் கட்டாயம் சாதிக்கலாம். பலருக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் பயணங்கள் உண்டாகும். அது லாப பயணங்களாகவும் பயனுள்ள மாற்றங்களாகவும் அமையும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். 5லே ராகு இருக்கின்றார். 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் 7ல் இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் 5ஆம் வீட்டின் மூலமாக சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வயதையும் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக அமையும். ஏதோ ஒரு வகையில் 5லே ராகு இருந்தால் சுபவீரியம் வருவதற்கும்
5ஆம் வீட்டு அதிபதியை உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய பிள்ளைகள் வளர்ச்சியை நோக்கி அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் போகும். உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. பலருக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் உருவாகும். பெண்கள் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதும் தெளிவு. விருச்சிக ராசிக்கு 6 உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆகின்றார். அவர் நீசபங்கம் அடைந்தாலும் ராசிநாதன் என்பதனால் 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் பெரிய அளவில் உங்களை நிச்சயமாக பாதிக்காது. உங்களுடைய ராசிக்கு 7 சுக்கிர பகவான் அவர் 3 இருக்கின்றார். தான் வீட்டிற்கு 9 குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் 7ஆம் வீடு பலமடைகிறது. இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம், அரவணைப்பு, ஒருவருக்கொருவர் அதிர்ஷ்டம், விட்டு கொடுத்தல், சுபட்சம் என்று சுபமங்கலமான பலவிதமான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் திருமணமாகாத இருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிய முயற்சியிலே திருமண முயற்சி மிக மிக அற்புதமாக அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 8 புதனாகின்றார். அவர் உங்களுடைய ராசியிலே மறைந்திருப்பதினால் தான் வீட்டுக்கு 6 இருப்பதினால் 8ஆம் வீட்டு கெடுபலங்களும் எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுதல்கள் பண்ணாது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். குருவினுடைய பார்வையும் அதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9 உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீசபங்க ராஜயோகமாக இருப்பதினாலும் அவரை 7-12 சுக்கிரன் பார்ப்பதினாலும் தந்தை உறவுகள் மூலமாக சுபவீரங்கள் காத்திருக்கிறது. வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பயணங்களும் ஏற்படும். அதன் மூலமாக பலவிதமான வெற்றிகளும் லாபங்களும் வரலாம். ஏதோ ஒரு வகையில் லட்சுமி கடாட்சமும் தெய்வார்களும் பூர்ணமாக 9ஆம் வீட்டின் மூலமாக கட்டாயம் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 10 சூரியன் அவர் உங்களுடைய ராசியிலே 11ஆம் வீட்டு அதிபதியுடனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதினால் 10ஆம் வீடு பலமடைகின்றது. தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டு. எவ்வளவு ஏற்றங்கள் வந்தாலும் அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் ஏதோ ஒரு வகையில் உங்களை பின்தொடரும். அதற்கு காரணம் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5க்கு செல்வார். அது மட்டும் இல்லாமல் மாத ஆரம்பத்தில் சூரியனும் குருவும் நேரடியாக பார்த்துக் கொள்வதனால் சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது, புதனாதித்ய யோகம் ஏற்படுகிறது. அதனால் மாத ஆரம்பத்தில் 15ஆம் தேதிக்குள் பல விதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் மதிப்பு மரியாதையும் கௌரவமும் பெரிய அந்தஸ்தும் கிடைப்பதற்கு கூடுதலாக கட்டாய வாய்ப்புகள் உள்ளன. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் குருவினுடைய வீட்டிற்கு சென்ற பிறகு தான் வீட்டிலிருந்து சூரிய பகவான் 5 இருக்கும்போதும் அந்த 10ஆம் வீட்டிற்குரிய நல்ல பலன்கள் கூடுதலாகவே கட்டாயம் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் நம்பலாம். ஆனாலும் மறைமுகமான எதிர்ப்பு உங்களை பின்தொடரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ராசிக்கு 11 புதனாகின்றார். 11 கேது சம்பந்தமாக இருக்கின்றது. குருவினுடைய பார்வையும் இருக்கிறது. 11ஆம் வீட்டு அதிபதியை புதனை உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் பார்ப்பதினால் தொட்டதெல்லாம் வெற்றி, எடுத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி, மூத்த சகோதரிகள் உங்களுக்கு முழு ஆதரவு, லாபங்கள், எண்ணங்கள் ஈடேறுவது, கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவர்கள் அதை மறந்து ஒன்றாக சேர்வது, முதல் திருமணம் ஏதோ ஒரு வகையில் சரியில்லாமல் விவாகரத்து ஆகியிருந்தால் அவர்கள் 2ஆம் திருமணம் வெற்றிகரமாக அமைய 11 இருக்கக்கூடிய கேதுவும் ராகுவும் குருவினுடைய பார்வையும் நிச்சயமாக கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆணும் பெண்ணும் 2வது வாழ்க்கை வெற்றிகரமாக நீங்கள் கட்டாயம் அமைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 12 சுக்கிர பகவான் அவர் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் 2 பிறகு 3 குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் தான் வீட்டிற்கு 4 இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் அத்தனையும் கணவன் மனைவிக்குள் சுபவீரியங்களாகவும் குடும்ப தேவைக்காக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது. பலருக்கு இன்ப சுற்றுலாவும் பலருக்கு ஆன்மீக சுற்றுலாவும் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. ஆக விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் யோகமும் அதிர்ஷ்டமும் பயணங்களால் லாபங்களும் வெற்றியும் கட்டாயம் கை கொடுக்கும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வணங்குவதும் அருகாமையில் உள்ள சிவஸ்தலங்களுக்கு சென்று சிவன் கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்துவிட்டு வரலாம். முடிந்தவர்கள் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான வெற்றிகளும் கட்டாயம் கைமேல் கொடுக்கும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். மிக விரைவிலே ஜனவரி மாத 2025 புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்ல உள்ளோம். மிக விரைவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.